உத்தரப்பிரதேசத்தின் திரிவேணி சங்கமத்தில் களை கட்டி இருக்கிறது இந்து மத பக்தர்களின் மிகப்பெரிய ஆன்மீக நிகழ்வான மகா கும்பமேளா. 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் நிகழ்வு என்பதால் 40 கோடி பக்தர்களை எதிர்பார்த்து ஏற்பாடுகளை செய்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்தை ஆளும் யோகி ஆதித்யநாத்தின் அரசு. ஆனால் உலகெங்கும் இருந்து வந்து குவியும் பக்தர்களை தாங்கும் அளவுக்கு திரிவேணி சங்கமத்தின் கங்கை நதியும் யமுனை நதியும் தூய்மையாக இருக்கின்றனவா என்பதுதான் கேள்விக்குறி. திங்கட்கிழமையன்றே மகா கும்பமேளா தொடங்கிவிட்டாலும் செவ்வாய்க்கிழமையன்று மகா சங்கராந்தி தினத்தில்தான் அம்ரித் ஸ்நானம் எனப்படும் முதல் புனித நீராடல் தொடங்கி இருக்கிறது. அன்று ஒரே நாளில் மட்டும் 3.5 கோடி பக்தர்கள் கங்கை நதியில் புனித நீராடி இருக்கின்றனர். ஆனால் அவர்களில் ஒருவருக்கு கூட கங்கை நதி நீரின் உண்மையான நிலவரம் தெரிந்திருக்காது என்பதுதான் நிதர்சனம். தேசிய பசுமை தீர்ப்பாயம் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் போட்ட உத்தரவின்படி மகா கும்பமேளா நடக்கும் நாட்களில் கங்கை நதியின் நீரில் குடிக்கவும் குளிக்கவும் உகந்த தூய்மை நிலையை பராமரிக்க வேண்டும். நீரின் தரம் குறித்து அவ்வப்போது பக்தர்களுக்கும் தெரிவிக்க வேண்டும். ஆனால் இதில் எதுவும் முறையாக செய்யப்படவில்லை என்பதுதான் தற்போதைய குற்றச்சாட்டு. மகா சங்கராந்தி தினமான ஜனவரி 14ஆம் தேதி அன்று மதியம் 2 மணிக்குள் கங்கை நதிநீரின் ஆக்சிஜன் அளவு வெகுவாக குறைந்துவிட்டது. தேசிய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் செய்த நீரின் தரமறியும் சோதனையில் பிரயாக்ராஜின் திரிவேணி சங்கமத்தில் கங்கை நதியின் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அளவு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக 4 மில்லிகிராம் பெர் மில்லி லிட்டராக இருந்திருக்கிறது. உத்தரப்பிரதேச மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் ஸ்டாண்டர்ட் படி இந்த அளவு 3 மில்லிகிராம் பெர் மில்லி லிட்டரை தாண்டினாலே அது குளிப்பதற்கு கூட தகுதியற்ற தண்ணீராகிவிடும். ஆனால் இந்த அசுத்தமான நீரில்தான் கோடானு கோடி பக்தர்கள் புனித நீராடி இருக்கின்றனர். இது ஏதோ முதல் முறை நடக்கும் தவறு அல்ல. 2019ஆம் ஆண்டு நடந்த கும்பமேளாவில் இதைவிட மோசமாக கங்கை நதி மாசுபட்டிருந்தது. அதிலும் அப்போது மகா சிவராத்திரி நாளில் கங்கையில் pH அளவு, ஆக்சிஜன் அளவு, மலத்தில் காணப்படும் பாக்டீரியாவின் அளவு என எல்லாம் தாறுமாறாக இருந்தது. ஆனால் அன்றும் பக்தர்கள் நீராடுவதை நிறுத்தவில்லை. கங்கை நதியை சுத்தப்படுத்துவதற்கான திட்டங்கள் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலமாக துரிதப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆனாலும் 2020ஆம் ஆண்டு தரவுகளின்படி கிட்டத்தட்ட 97 நகரங்களில் இருந்து 2953 லிட்டர் சாக்கடை தண்ணீர் புனித கங்கை நதியில் கலந்துவிடப்படுவது தெரிய வந்துள்ளது. 1985ஆம் ஆண்டே கங்கா ஆக்ஷன் பிளான் என்கிற பெயரில் 260 திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுத்தது இந்திய அரசு. 2009இல் அது மிஷன் கிளீன் கங்காவாக உருமாறியது. 2014இல் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அது நமாமி கங்கா திட்டமாக மாறியது. இந்த திட்டத்தின் கீழ் 457 திட்டங்களை செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டது. ஆனால் 2023ஆம் ஆண்டு வரையே வெறும் 280 திட்டங்கள் தான் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த 10 ஆண்டுகளில் 38,438 கோடி ரூபாயை கங்கை நதியில் கொட்டி இருக்கிறது மத்தியில் ஆட்சி செய்யும் பாரதிய ஜனதா கட்சியின் அரசு. ஆனாலும் புனித கங்கையின் நீரின் தரம் எதிர்பார்த்த அளவுக்கு புனிதமடையவில்லை என்பதுதான் நிதர்சனம்.